வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இலக்கியா எப்படியாச்சும் கௌதமை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நாகுவை, அதாவது அவனை கண்டுபிடிச்சாலே, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாகுவை இப்போ இலக்கியா பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நாகு, அதாவது இப்போ இலக்கியா கிட்டேருந்து அவன் தப்பிச்சிட்டான். இருந்தாலும் எப்படியாச்சும் கௌதமை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா முயற்சி பண்ணுற விஷயங்கள் அடுத்தடுத்து தோல்வியாக போயிட்டுருக்கு. அதுவும் கௌதமுக்கு இப்போ எஸ்எஸ்கே அனுப்பின ஆள் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனை கௌதமுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து எப்படியாச்சும் கௌதமை காப்பாற்றி ஆகணுமே. ஒரு பக்கத்து எஸ்எஸ்கே தாஷாயினி பிளான் போட்டு கார்த்திகை அடைச்சி வச்சுருக்காங்க நாகுவை வச்சு. இப்போ இன்னொரு பக்கத்து கௌதமை இப்போ ஜெயிலில் கொடுமைப்படுத்துகிறாங்க. இதிலிருந்து எப்படி கௌதமை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அடுத்தடுத்து முயற்சி பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாகு வசமாக மாட்ட போனால், அதே மாதிரி எப்படி தாஷாயினியை மிரட்டி கண்டிப்பாக எஸ்எஸ்கேட்ட உண்மையை வாங்கலாம். அதே மாதிரி தாஷாயினிக்கிட்ட, அதாவது ரேவதி அம்மாவை சொல்லி இப்போ பயங்கரமாக எஸ்எஸ்கேவை பயமுறுத்தி கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்துடலாம். இந்த ஒரு ஆப்ஷனும் இலக்கியா கிட்ட இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் யோசிக்காமல் இலக்கியா அடுத்தடுத்து இப்போ அதில் தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறத விட எஸ்எஸ்கே தாஷாயினியை பயங்காட்டினாலே கண்டிப்பாக உண்மையை சொல்லி கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கார்த்திக்கை அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தாலே கௌதமை சீக்கிரமே வெளியில் எடுத்துடலாம். அதுவும் நாகுவை இப்போ பிடிச்சாலே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். மிரட்டினாலே அவனே எல்லா உண்மையும் சொல்லிடுவான். ஆனால் நாகு கண்டிப்பாக எஸ்எஸ்கே தாஷாயினியை பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டான். அந்தளவுக்கு எஸ்எஸ்கே தாஷாயினி நாகுக்கிட்ட சொல்லி வைப்பாங்க. இருந்தாலும் நாகு மாட்டினாலே கண்டிப்பாக கௌதமுக்கும் கார்த்திகை கடத்தின விஷயத்தில் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக இலக்கியா நிரூபிச்சிருவாங்க. அடுத்த கதை அப்படி தான் கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக இலக்கியா எடுத்த அடுத்த முடிவு வெற்றிகரமாக தான் இருக்கும். அதே மாதிரி கௌதமுக்கு ஜெயிலில் ஆபத்து வந்தாலும் இதிலிருந்து கண்டிப்பாக இலக்கியா காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் கார்த்திகை வெளியில் கொண்டு இப்போ கோர்ட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாஷாயினால் ஒன்றும் பண்ண முடியாது. தாஷாயினி எஸ்எஸ்கேக்கு மிகப்பெரிய ஆப்பு அடுத்து வைக்க போகிறாங்க. அது கண்டிப்பாக இலக்கியா கௌதம் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இப்போ எஸ்எஸ்கே தாஷாயினி பக்கத்து அஞ்சலி பைரவிலாம் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே எஸ்எஸ்கே தாஷாயினோட பிளானை அஞ்சலி பைரவி தெரிஞ்சுக்குவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.